ஐந்தாவது சப்ஜெக்ட் இப்னுல் இப்ன், அதாவது பேரப்பிள்ளைகள். இவர்களை நாங்கள் அவுலாதுல் இப்ன் என்று சொல்லுவோம். நாங்கள் இப்னுடைய சட்டத்தை பார்த்துட்டோம். இப்ன் வந்தே என்று சொன்னால் முழு சொத்தையும் அவர் எடுத்துக்கொள்வார். இப்னுல் இப்னுடைய சட்டம் என்ன என்று சொன்னால் யகூமு மகாமல் அவுலாத். இந்த இப்ன் மசலாவில் இல்லாத பொழுது இப்னுல் இப்ன் இப்னுடைய இடத்தை பிடிச்சு கொள்வார். அதாவது இந்த மசலாவில் இப்ன் இல்லை என்று நாங்கள் வச்சுக்கொண்டா இப்னுல் இப்ன் மட்டும்தான் நீக்காருண்டா மையத்துடைய மகன் இல்லை, மையத்துடைய பேரப்புள்ள ஹஃபீது தான் இருக்கிறார். இப்போ இவருக்கு நாங்கள் இப்னுடைய சட்டத்தை கொடுப்போம். எனவே இப்ன் எப்படி அவர் தனியாக வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் முழு சொத்தையும் எடுப்பாரோ அதே மாதிரி இப்னுல் இப்ன் இப்ன் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி முழு சொத்தையுமே எடுத்துக்கொள்வார். அப்போ நாங்கள் இப்னுல் இப்னுக்கும் நாங்கள் சொல்லுவோம் ஜமீ உல் மால், முழு சொத்தையுமே அவர் எடுத்துக்கொள்வார். ஏண்டா மகன் இல்லாத பொழுதோ மகனுடைய மன்சிலாவில் தான் இவர் இருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம், இப்னோட பின்த் வந்தேண்டா தெரியும் நமக்கு முழு சொத்தும் இவங்களுக்கு தான் போகும். முழு சொத்தும் இப்னும் பின்த்தும் எடுத்துக்கொள்வாங்க. இதே மாதிரி தான் இப்னுல் இப்னும் பின்துல் இப்னும் வாராங்க ஏண்டா பேரப்பிள்ளைகள் 2 பேரும் இவங்களும் முழு சொத்தையும் இவங்களுக்குள்ளேயே எடுத்துக்கொள்வாங்க என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்வோம். மசாலாக்களை நாங்கள் செய்யக்களை திரும்ப பார்ப்போம்.